விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக பரவும் சர்ச்சைக்குள்ளான சிசிடிவி குறித்து காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி விவரிக்க கேட்போம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த விவகாரத்தில் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த 3ஆம் தேதி அங்கே உள்ள ஒரு தனியார் பள்ளியில லியா லட்சுமி என்ற 4 வயது குழந்தை வகுப்பிலிருந்து கழிவறைக்கு சென்ற போது தவறி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அந்த பள்ளியின் தாளாளர், அதே போல பள்ளியின் ஆசிரியர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலே அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எல்லாம் குழந்தைகளை எடுத்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியானது. இந்த நிலையில் குழந்தை தற்போது ஒரு பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதில் உயிரிழந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டே தேடுவது போன்ற ஒரு சித்தரிக்கப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்த வழக்குல இதுவரைக்கும் குழந்தை தவறி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில இந்த இப்போது பரவக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியில உயிரிழந்த குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு தேடுவது போன்று அந்த சிசிடிவி காட்சி வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதில் தற்போது பரபரப்பாக பரவி வரும் அந்த சிசிடிவி காட்சியில அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ஒருவர் ஒரு குழந்தையை கையில் வைத்திருக்கிறார் என்றும் அந்த குழந்தை உயிரிழந்த லியா இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தையானது அதே பள்ளியில் பணிபுரியும் தமிழ்ச்செல்வி என்பவரினுடைய குழந்தை, பெண் குழந்தை காருண்யா என காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எனவே காருண்யாவை லியா போன்று சித்தரித்து பரப்பப்படும் அந்த சிசிடிவி காட்சி உண்மை இல்லை. இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தி தெளிவான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இது போன்ற தவறான சித்தரித்து சிசிடிவி காட்சிகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எனவே ஒரு கை குழந்தையை வைத்துக் கொண்டுதான் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உயிரிழந்த அந்த லியா லட்சுமி என்ற அந்த குழந்தையை தேடுவதுதான் உண்மையானது என்றும், ஆனால் அந்த கை குழந்தையை உயிரிழந்த லியா போன்று சித்தரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது தவறான செயல் எனவும் மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.